அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களையும் பல போர்களையும் சீற்றங்களையும் இந்த உலகம் தின சந்திச்சுட்டு இருக்கு. அப்படி அந்த போராட்டங்களும் அந்த போர்களும் அந்த சீற்றங்களும் நடக்கிற இடங்கள்ல எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும் தனித்து விடப்பட்டு அனாதைகளாக்கப்படுகிறாங்க. அவங்க வாழ முடியாம இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயரும் பொழுது அந்த உலகம் அந்த மக்களுக்கு அந்த மக்கள் கூட்டத்துக்கு அகதிகள் அப்படிங்கிற ஒரு புது பேர் அவங்களுக்கு சூட்டியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த அகதிகள் எல்லாம் அடைச்சி வைக்கப்படுகின்ற ஒரு இடமா தான் அகதிகள் முகாம் இருக்கு. அது ஒரு திறந்த சிறைச்சாலை மாதிரி தான் அவங்களுக்கு எண்ணம் தோன்றுது. அப்படிப்பட்ட அந்த அகதிகள் முகாம்ல அவங்க அடுத்த வேளை உணவு எப்ப கிடைக்கும், உடை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா அதை விட அவங்க எதிர்பார்க்கறது எது அப்படின்னா, அந்த வட்டாரத்துல இருக்கிற மக்கள், அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் கொஞ்சமாவது அன்பை கொடுத்துருவாங்களா, அடிப்படையான அன்பும் கொஞ்சம் மரியாதையும் அவங்க கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் தான் அந்த மக்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே நம்ம கை நீட்டக்கூடாதுன்னு நினைச்ச சுயமரியாதையோட வாழ்ந்த மனிதர்கள் கூட யாராவது உணவு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்த்து உணவு கொடுக்குற இடத்துக்கு தட்டை தூக்கிட்டு ஓடுற ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கு அந்த மக்கள் மத்தியில நிலவிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த அகதிகள் முகாம்ல ஒரு தாய் தன்னுடைய 3 வார சேவையோட அந்த அகதிகள் முகாம்ல தானும் ஒரு அகதியா இருக்கா. அவ அந்த அகதியா இருக்கும் பொழுது அங்க ஒரு செல்வந்தர் வராது அந்த முகாமுக்கு வந்துட்டு, நான் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாரும் ஓடுறாங்க வரிசையில் நிக்க. அந்த அம்மாவும் தட்டை தூக்கிட்டு ஓடுறாங்க. இந்த வரிசையில் நிக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் உணவிடுற அந்த முறையை பார்த்தாலே இன்னும் 10 வருடத்துக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தோன்ற அளவுக்கு முகசுளிப்போட ஒரு அருவருப்பா ஒரு உணவு வைக்கிறார். அந்த உணவு கூட ஏதோ மஞ்சள் தண்ணில ஊற வச்ச அரிசி மாதிரி ஒரு ஒரு வெளிரிய மஞ்சள் நிறத்துல அந்த உணவு இருக்கு. இதை சாப்பிடுறவங்க எல்லாரும் அந்த கற்களை தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு போய் தான் சாப்பிடவே முடியும். அப்படிப்பட்ட உணவுக்காக எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. வாய் மூடி பேசாம உணவு கொடுத்தா போதும் நிக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய முறை வருது. அந்த அம்மா தட்டை கைகள் நடுங்கியபடி அந்த தட்டை அந்த அம்மா எடுத்துட்டு போய் நீட்டுறாங்க. குரல்ல ஒரு தடுமாற்றம். பேச முயற்சிக்கிறாங்க. என்னன்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைங்க. குழந்தைய பார்த்தவாறு அந்த அம்மா சொல்றாங்க. அவர் சொல்றாரு, உனக்கு இதுக்கு மேல சோறு வைக்கணுமா, நீயே வந்தவங்களுக்கு இவ்வளவு சோறுலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய இதுவரை வாழ்ந்த சுயமரியாதை எல்லாம் ஏலமிட்டு அந்த மனிதர் கத்துறாரு. அந்த உணவை கொடுத்துருவாங்களா ஏக்கத்தோட நம்ம வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடுறப்ப முதல் 2 வாய் சாப்பிடுறப்ப அவங்களுக்கு பெருசா தெரியல. ஒரு நாய் அந்த பக்கம் வந்து நிக்குது. அந்த பசித்த முகத்தை பார்த்த அந்த அம்மா, அந்த நாயோடைய ஒட்டிய வயிறை பார்த்த அந்த அம்மா அடுத்த வாய் உணவு வைக்கிறப்ப உறுத்தல் ஏற்படுது. அந்த கற்களை தாண்டி அந்த அம்மா மனசுக்குள்ள கருக்கல்கள் அதிகமா இருக்கு. தன்னோட சேய்க்கு அந்த நாய்க்குமா பாதி பாதியா பிரிச்சு உணவு இடுறாங்க. தட்டுல உணவு குறைஞ்சது. ஆனா அங்க மகிழ்ச்சியானது அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு அகதிகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே மகிழ்ச்சி இருக்குங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு குரல் சொல்லியிருப்பார். இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ள முள்ளில் ஊப்பத்துடைத்து அப்படிங்கிற குரல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். செல்வந்தனாக இருந்தாலும் அவன் முகசுளிப்போட கொடுக்கறத விட ஒரு ஏழையா இருந்தாலும் அவன் மனநிறைவோட கொடுக்கிற பொருள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லி திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார்.